என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தனியா மெசேஜ் பண்ணி என்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரௌனி செய்யணும்னு ஆசையாமா. வீட்ல இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமாமா. பட் காசு இல்ல வாங்குறக்கு. ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு. நீங்க ரெசிபி ஷேர் பண்ணுங்க. நான் பண்றேன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு க்ளீன் பவுல்ல 2 முட்டை, 1 டீஸ்பூன் போல வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா வந்து இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3/4 கப் போல ஒயிட் சுகர் அண்ட் ப்ரவுன் சுகர் 2மே வந்து பவுடர் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் பீட் பண்ண வேண்டாம். 1/2 கப் போல காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் டார்க் காம்பவுண்ட், 1/4 கப் போல பட்டர் சேர்த்துட்டு மெல்ட் பண்ணிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. இன்னொன்னு 1/2 கப் போல மைதா, 3 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர். மெஷரிங் பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேங்க. நான் பண்றது வந்து பேட்டர் வந்து 1 கேஜிக்கு. இது கொஞ்சம் எனக்கு அர்ஜென்ட்னால என்னால 1/2 கேஜி, 1/2 கேஜி தனியாலாம் சொல்ல முடியல. அதனால தான் மெஷரிங் சொல்றேன். கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 8 இன்ச் டின்ல வந்து சேர்த்துக்கோங்க. பட்டர் பேப்பர் போட்டுட்டு 8 இன்ச் டின்ல போட்டுட்டு, உங்களுக்கு டாப்பிக் ஏதாச்சும் குடுக்கணும்னா மேல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாக்கோ சிப் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் போல 180 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜில 10 மினிட்ஸ் டூ 15 மினிட்ஸ் வேக வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். எனக்கு 15 மினிட்ஸ் போல ஆச்சு. பாருங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு. கரெக்ட்டா நான் சொன்ன மாரியே மெஷரிங் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, மேல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ கேட்டுக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பெர்ஃபெக்ட்டா வரும்.